அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? குவைத்தில் நம்ம ஆளுங்க அதிக எச்சரிக்கையாக இருங்க. குறிப்பாக டிரைவர்கள், டெலிவரி டிரைவர்கள். ஏன்னா இவர்களை குறிவைத்து தான் வழிப்பறி சம்பவம் அதிகமாக செய்கிறாங்க. அதுவும் எப்படி ஏமாத்துறாங்கன்னா, டிப் டாப்பாக போலீஸ் ட்ரெஸ்ஸில் காரில் வந்து இறங்கி, நான் ஒரு போலீஸ் அதிகாரி, ஆனால் ஷூரத்தா ஜீப் புக், ஜீப் பத்தாகான்னு நம்ம பர்ஸை கேட்டு மிரட்டி திருடிட்டு போகிற கூட்டம் அதிகமாகிடுச்சு. குறிப்பாக இது நடப்பதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவுட்ரு ஏரியாக்களில் தான் அதிகமாக நடக்குது. இதில் பாதிக்கப்படுறவங்கள ஃபுட் டெலிவரி கார் டிரைவர்கள், ஃபுட் டெலிவரி பைக் ரைடர் தான் அதிகம். இப்போ இந்த சம்பவத்தால் நம்ம நண்பர் ஒருவர் பாதிக்கப்பட்டிருக்காரு. அதுவும் தஹர் ஏரியாவில். இவர் ஃபுட் டெலிவரி ஜாப் பண்ணுறவர். போலீஸ்னு ஒரு டுபாகூர் கொய்த்தி அவரை மிரட்டி வண்டியில் இருந்த சாப்பாடு, அவர்கிட்ட இருந்த 120 கொய்தினார் மற்றும் அவரோட பர்ஸை வந்து பிடிங்கிட்டு போயிட்டான். அதில் தான் அவருடைய எல்லா ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸும் இருந்திருக்கு. அதனால் நண்பர்களே எப்பவும் அலர்ட்டாக செயல்படுங்க. இப்போ நம்ம நண்பர் ஜாஃபர் இந்த சம்பவம் தொடர்பாக பேசும் இந்த வீடியோவை பாருங்கள். கட்டாயமாக அனைவருக்கும் இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இப்போ இந்த வீடியோ பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எனது பெயர் ஜாஃபர். நான் பாண்டிச்சேரியை சேர்ந்த நபர். நான் இப்பொழுது குவைத்தில் உள்ள தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்து வருகிறேன். எனது நிறுவனத்தில் 3 தினங்களுக்கு முன்பு எனது நிறுவனத்தை சேர்ந்தவர் இரவு பணியை முடித்துவிட்டு அவருடைய அறைக்கு செல்லும் பொழுது ஒரு நபர் உங்களுடைய இக்காமா அண்டு இவருடைய டிரைவிங் லைசன்ஸ் காண்பிக்க சொல்லி அவரை கேட்டுள்ளார். அவரும் காரில் இருந்தபடியே அவர் இக்காமாவை காண்பித்துள்ளார். நீங்கள் இறங்குங்கள், காரை விட்டு இறங்குங்கள், நான் உங்கள் காரை சோதனை செய்ய வேண்டும் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அவரும் காரை விட்டு இறங்கியுள்ளார். அவருடைய காரை விட்டு இறங்கின உடனே இவர் காரில் உட்கார்ந்தபடி காரை ஆய்வுபடுத்தியிருக்கிறார். பின்பு இவர் காரை ஆய்வுபடுத்தும் பொழுதே அவர் காரை ஸ்டார்ட் செய்து காரை எடுத்து சென்று விட்டார். இவருடைய 2 மொபைல், நிறுவன தொலைபேசி அண்டு அவருடைய தனி பர்சனல் மொபைல் அண்டு அவருடைய மொபைல், நிறுவனத்தின் மொபைல், 2 மொபைலும் உள்ளே இருக்கிறது. பிறகு இல்லாமல் அவருடைய மாத சம்பளம் 120 தினார். அவர் பேங்க்லேருந்து வித்ட்ரால் செய்து அந்த சம்பள பணத்தை அவருடைய பர்ஸில் வைத்துள்ளார். அதனுடைய ஏடிஎம் கார்டு உள்ளே இருக்கிறது. அவருடைய சம்பள பணம் உள்ளே இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் நமது இந்திய நாட்டின் உரிமை ஆதார் கார்டு, இந்திய ஓட்டுநர் உரிமம், டிரைவிங் லைசன்ஸ் அதுவும் உள்ளே இருக்கிறது, அந்த பர்ஸில் உள்ளே இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இவர் அந்த இரவு வேலை முடித்து விட்டு வரும்பொழுது அந்த ஹோட்டலில் கொடுத்த அந்த உணவும் அதில் வைத்துள்ளார். அந்த நபர் அனைத்தையும் எடுத்துக்கொண்டு ஒரு தஹர் என்ற ஏரியாவில், அகமதி கவர்மெண்ட் தஹர், அந்த ஏரியாவில் வாகனத்தை விட்டுவிட்டு சாவியை எடுத்துக்கொண்டு வாகனத்தை லாக் செய்யாமல் அனைத்து பொருளையும் எடுத்துக்கொண்டு அவர் தப்பி சென்று விட்டார். பிறகு போலீஸில் தகவல் கொடுத்து, எங்களுடைய நிறுவனத்தில் தகவல் கொடுத்து, காவல்துறையில் தகவல் கொடுத்து அனைத்து விதமான நடவடிக்கையும் எடுக்கப்பட்டுள்ளது. பின்பு காவல்துறை தற்போது அந்த யார் அந்த நபர் என்று இப்பொழுது கண்டுபிடித்துள்ளார்கள். கூடிய விரைவில் அவரை சரிப்படுப்பார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது மற்ற ஓட்டுநருக்கு ஒரு விழிப்புணர்வு. அனைத்து ஓட்டுநர்களும் சிந்தித்து செயல்படுங்கள். வேறு ஒரு நபர் காக்கி உடையில் அணிந்து வந்தாலும், எந்த ஒரு காவல்துறை அணியில் அணிந்து வந்தாலும் நீங்கள் பயப்படாமல் துணிந்து செயல்படுங்கள். உங்களுடைய ஐடி கேட்டால் நீங்கள் திரும்ப கேளுங்கள். உங்களுடைய ஐடி என்ன என்று நீங்கள் வெரிஃபை செய்து உங்களுடைய ஐடியை கொடுங்கள். ஏனென்றால் இது மிகவும் மோசமான நாடாக இருக்கிறது. யாரை நம்புவது என்று தெரியவில்லை. சிந்தித்து செயல்படுங்கள் நண்பர்களே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.